ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப ஆல் டைம் ஹைக்கிட்டே இன்னைக்கு ஒரு டோஜியா வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்த மாரி ஒரு லைட்டா கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ட் லெவல் 22,523 அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைய வந்து அதால பிரேக் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல ஒரு சைட் வேஸ்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியும் அதே மாரி சைட் வேஸ்ல தான் இருந்தது. ஐடி தான் இன்னைக்கு கொஞ்சம் செல் ஆயிருந்தது. ரிலையன்ஸும் அதே மாரி கொஞ்சம் செல் ஆயிருந்தது. மத்தபடி பேங்கிங் வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி குடுத்தனால, நிஃப்டி வந்து பெரிய லெவல்ல ஃபால் ஆகல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கேப் டவுன் தான் ஓப்பன் ஆக போகுது. அப்படி ஓப்பன் ஆகும்போது 22,300 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். ஸோ மேல ரெசிஸ்டன்ட் வந்து 22,523 தான். அந்த பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா 22,700 வரைக்குமே மார்க்கெட் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதான் 650 டூ 700 வரைக்குமே போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல்ல வந்து 22,300 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 22,120 தான் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் அந்த பேட்டர்ன்லேயே திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல திரும்ப வந்துச்சு. சாரி, ரெசிஸ்டன்ட்டா இருந்தது. இப்போ சப்போர்ட் லெவல். ஸோ அதுக்கு மேல க்ளோசிங்கும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போறது 48,000. ஸோ அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, திரும்ப வந்து அதுவும் ஆல் டைம் ஹையான 48,650 அந்த ரேஞ்ச வந்து டச் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட். சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 47,300. ஓகேங்களா? அடுத்து ஐடி பார்த்துடலாம். ஸோ ஐடி வந்து பெருசா மூவ்மெண்ட் இல்ல. ஸோ அவங்களும் அந்த லோயர் லெவல்லயே தான் இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரெக்கவரிக்காக வெயிட்டிங்லயே இருக்கு ஐடி. பட் நிஃப்டி வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டியும் ரெக்கவரி ஆயிடுச்சு. ஐடி வந்து இன்னும் ரெக்கவரி ஆகல. ஸோ ஐடி ரெக்கவரி ஆகும்போது நிஃப்டிக்கு இன்னும் நல்ல சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஈஸியா வந்து அந்த டார்கெட்ட அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல வந்திருக்கு. பட் ஆனா ட்ரெண்ட் லைன்ல வந்து எப்படி சொல்லலாம்னா, ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கே தவிர, இன்னும் பிரேக் அவுட்டா அத நான் எடுத்துக்கல. ஸோ 1480 பிரேக் பண்ணுச்சு. இப்ப 70ல இருக்கு. 80 பிரேக் பண்ணி போக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, 1524 வரைக்குமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்பர் சைட் போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து அந்த திரும்ப வந்து அந்த 3000 லெவல்ல டச் பண்ணிட்டு திரும்ப வந்து கீழ இறங்கியிருக்கு. இறங்கிட்டு ஸோ சைட்வேஸ்ல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குதான்னு பார்ப்போம். கீழ இறங்குது அப்படின்னா, சப்போர்ட் லெவல் வந்து 2800 தான். ஓகேங்களா? அது வரைக்குமே சப்போர்ட் லெவல் இல்ல. ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.